அறிக்கை விடப்பட்டிருக்குது. ஆ முதல்ல நம்ம பார்க்க போற விஷயம் வந்து வழிகாட்டுதல். வழிகாட்டுதல் அப்டின்னா, இப்ப நான் ஒரு இடத்துக்கு போறேன் அப்டின்னு வச்சுக்கங்களேன். சம்மந்தமா எப்படி சொல்றதுன்னா, நான் லடாக் ட்ரிப் போலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றேன். நான் லடாக் போறதுக்கு எனக்கு அதுக்கு ரூட் தெரியணும். ரூட் தெரிஞ்சா மட்டும் தான், அது எத்தன கிலோமீட்டர் இருக்குது, எவ்வளோ தொலைவுல இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியும். இப்போ என் கையில ஃபோன் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். நான் ஃபோன்ல வந்து Google மேப்ல போயிட்டு லடாக்ன்னு சொல்லிட்டு டைப் அடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. அது எத்தன கிலோமீட்டர், எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு மொத்தம் சொல்லிடும். அதுபோல தான் நம்ப சொர்க்கத்துக்கான வழி எங்க இருக்குது, நரகத்துக்கான வழி எங்க இருக்குதுன்னு குரான் வந்து நம்மளுக்கு டீட்டெயிலா சொல்லும். இப்போ சொர்க்கத்துக்கான வழி எங்க இருக்குதுன்னா, சொர்க்கம் மேல இருக்குதான்னு கேட்டீங்கன்னா, கிடையவே கிடையாது. சொர்க்கம் எங்க இருக்கு அப்டின்னா, நம்மள 10 மாசம் சுமந்து, பெத்து, வளர்த்து, ஆளாக்கி, இன்னைக்கு வரைக்கும் நம்மள எப்படி சொல்றது, எந்த ஒரு பாதிப்பும், எந்த ஒரு வலி வேதனைகள் தராம நம்மள பார்த்துட்டு இருக்க, நம்ம அம்மாவுடைய காலடியில் தான் சொர்க்கம் இறைவன் வச்சிருக்கிறான். அதனால முடிஞ்ச வரைக்கும் அம்மாவ வந்து எதிர்த்து பேசாதீங்க. அவங்க கிட்ட கண்ணியமான முறையில பேசுங்க. இதனால உங்களுடைய மனசும் எப்பப்பலாம் உங்களுக்கு வேதனையா இருக்குதோ, அந்த டைம்லாம் போயிட்டு நீங்க அம்மா கிட்ட மனசு விட்டு பேசுனீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்க மைண்ட் டோட்டலா ரிலாக்ஸ் ஆயிடும். ஆ நான் வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் அதான் நேரான வழி காமிக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் வந்து குரான்